ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைக்கு தமிழக வெற்றி கழகம் தூது விட்டு எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதாக சொல்லப்படுது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ இடைவிடாமல் தொடர்ந்து ஒரு கழக குரல் எழுப்பிட்டு இருக்கிறது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவரான செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் குருவாக செங்கோட்டையன் தான் இருந்திருக்காரு. இப்போதைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள்லாம் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தோற்ற சமயத்தில் கூட அவரை ஜெயலலிதா அவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்து சீட்டு வழங்கினதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே செங்கோட்டையனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி மூத்த ஒரு அரசியல்வாதி அதிமுகவில் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வந்துட்டுருக்காரு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு காரணமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ மற்றவங்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்றவங்க ஏதாச்சும் அவங்க டிமாண்ட் வைப்பாங்க, சொல்கிறபடி கேட்க சொல்லுவாங்க. செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சியில், உதாரணத்துக்கு இப்போ திமுகவில் போயிட்டு இணைவாங்க. அந்த மாதிரி அதிமுகலேருந்து விலகி திமுகவில் போயிட்டு இணைஞ்சு இன்றைக்கி அவங்களுக்குலாம் திமுகவில் முக்கிய பொறுப்புகள் பதவிகள்லாம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் செங்கோட்டையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுகலேருந்து வெளில போனவங்க எல்லாருமே ஒன்றிணைச்சு 2026 சட்டசபை தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனோட விருப்பம். அதே மாதிரி அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய சீனியர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் செங்கோட்டையன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் வெளியில் போனது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3 பேரை சொல்லலாம். ஒருத்தர் ஓபிஎஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா. இப்போ அவங்க 3 பேரும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திரும்ப அவங்கள அதிமுகவில் இணைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் அதை எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக கடந்து போகலாம். ஆனால் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் மூத்தவர் அதிமுகவில் இப்போதைக்கு. அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஃபேவராக இன்னும் ஒரு சில முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவர் கூட போனாங்க அப்படின்னா தேர்தல் வரப்போகிற இந்த நேரத்தில் அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் செங்கோட்டையன் பக்கமும் முக்கியமான தலைகள்லாம் அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ செங்கோட்டையன் வெளில போனார் அப்படின்னா நிச்சயமாக அதிமுக மேலும் பிளவுபடுவதற்கான சூழல் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்த போதிலுமே கூட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இன்னும் மௌனம் காத்து தான் வந்துட்டுருக்காரு. டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சசிகலாயோ திரும்ப இணைக்கக்கூடிய அந்த ஒரு பிளானுக்கே எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார். அப்போ அந்த மாதிரி செங்கோட்டையன் இந்த மாதிரி கழக குரல் எழுப்புறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக தரப்பு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் மேலிட சந்திப்புகள் கூட நடந்திருக்கு. ஆனால் இந்த சந்திப்புகள் எல்லாத்துலேயுமே நான் திமுகவுக்கு வர விருப்பம் எனக்கு கிடையாது, அதிமுகவை ஒன்றிணைக்க தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதாவது இப்போ அதிமுக, திமுக, நாம் தமிழர் இந்த மாதிரி மற்ற கட்சிகள்லேருந்து தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய நிர்வாகிகள் போயிட்டுருக்காங்க, போயிட்டே தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அதிமுகலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போனவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா பேசி பார்த்துருக்காங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்க, இங்கே வந்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதற்கும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய அரசியல் எதிர்காலம் நீங்கள் விஜய் கட்சியில் போய் சேருங்க, திமுகவில் சேருங்க, அதெல்லாம் உங்களுடைய முடிவு, அதில் நான் தலையிடலை. ஆனால் என்ன நீங்கள் வேறு கட்சிக்கு கூப்பிடாதீங்க, நான் கடைசி வரைக்கும் அதிமுக காரணம் தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் தரப்புலேருந்து திட்டவட்டமாக மறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அரசியல் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த கட்சியிலேருந்து வேணாலும் விலகலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.